லாட்டரி கெஸ்ஸிங். இன்னைக்கு டுடே 16/2/2024 ஒரு நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங் தான் பார்க்குறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். கார்னியா ப்ளஸ் லாட்டரியை ரிவீல் பண்ணிடுவோம். 857 நம்ம சொன்ன மாதிரியே ஒரு சூப்பரான தரமான ஒரு வினிங். ஏ போர்டு 8 இருந்துச்சு, பி போர்டு 5 இருந்துச்சு. அதே மாதிரி ஏ போர்டு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் 8, 5, 7 3 நம்பருமே 3 டிஜிட் வின்னிங்கில் வந்துருந்துச்சு. நேற்று நம்மளுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பராக தரமாக ஏ போர்டுலேயே வந்துருந்துச்சு. ஆல் போர்டு 8 கொடுத்துருந்தோம். ஆல் போர்டு 8 இல்லை 9 கொடுத்துருந்தோம். 8 இல்லை 9 கொடுத்துருந்தோம். 8 ரெண்டே நம்பரில் ஒரு நம்பர் அடிச்சிட்டான். இது 9 வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ ஒரு சூப்பரான தரமான கெஸ்ஸிங்னா டுடே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்ன கெஸ்ஸிங்னா நிர்மல் லாட்டரிக்குரிய ட்ரா நம்பர் 367க்குரிய ஒரு ரிசல்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஏ போர்டுன்றப்ப 8 டுடே வச்சுருக்கான். அதுலேருந்து ஒரு 3 நம்பர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. இன்றைக்கி வர வேண்டியது தான். 8க்கு 8 அப்படி இறங்கும். அப்படி இல்லைன்னா 2 இது வந்து செகண்ட் சான்ஸ். 2ன்றது பார்த்துக்குங்க. அடுத்து நீங்கள் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0 8க்கு அப்படி 8 இங்கே இறங்கிடும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு அடுத்த வழி 0. அது இல்லைன்னா 2 இல்லைன்னா 0. இது மட்டும்தான் கணிப்புகள். ஏ போர்டில் வர வேண்டிய ஒரு கணிப்புகள்னா 8, 2, 0 மூணே நம்பர் தான். இது மட்டும்தான் வரணும். இது மட்டும்தான் வரக்கூடிய ஒரே நம்பர் தான். இது மட்டும்தான். அடுத்து பி போர்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 அடிச்சிருக்கான். 5ன்றப்ப நமக்கு இன்னைக்கு வர வேண்டிய நம்பர் இதுலேருந்து இது எடுத்து பிரிக்கிறப்ப 0, அதாவது 0 வரணும். 0 இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம 5 வச்சு எடுக்கிற நம்பர்னா 0. அடுத்து இதுலேருந்து இந்த சான்ஸ் கட் ஆயிடுச்சுன்னா அடுத்து இதுக்கு வர்றது 9. அடுத்து 9 தான் இறங்கணும். 0 இல்லைன்னா 9 இறங்கணும். அதே இது 9 இல்லைன்னா இதுலேருந்து இதுக்கு அப்படியே 8 அப்படி இறங்கிடும். அதாவது ஏ போர்டுக்கு வந்து 8 அப்படி பி போர்டுக்கு வந்து இறங்கிடும். அதாவது பி போர்டு கணிப்புகள் 0, 9, 8. பி போர்டு கணிப்புகள் 0, 9, 8. இந்த 3 நம்பர் தான் பி போர்டுக்கான உண்டான ஒரு கணிப்புகள். இப்போ சி போர்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சி போர்டில் 7 வச்சுருக்கான். இந்த சி போர்டு மட்டும் நம்மளுக்கு மிஸ் ஆகாத அளவுக்கு கரெக்டாக எடுக்கணும். சி போர்டு ஃபஸ்ட்டு சான்ஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2. அதாவது ஃபஸ்ட்டு 7லேருந்து வர வேண்டிய ஒரு நம்பர்னா 2. 2க்கு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4. 4க்கு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1. அதாவது வர வேண்டிய கணிப்புகள் சி போர்டுலேருந்து வர வேண்டியது 7லேருந்து வர வேண்டியது 2. 2 விட்டுட்டா 4 இல்லைன்னா 1. நல்லா பார்த்துங்க. வீடியோ எண்டிங் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் புரியும். நாளைக்கு சி போர்டுக்கு வர வேண்டிய கணிப்புகள் 7லேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4, 2 அப்படி இல்லைன்னா 1. இந்த 3 நம்பர் மட்டும்தான் இறங்கும். இப்போ அடுத்து நம்ம ஆல் போர்டு பார்த்துடலாம் வாங்க. ஆல் போர்டுன்றப்ப ஏபிசி ஆல் போர்டுன்றப்ப நம்மளுக்கு வர வேண்டிய டுடே கணிப்புகள் என்னன்னா, ஒரு நிமிஷம், 2 இல்லைன்னா அதே 7. நாளைக்கு வர வேண்டிய நம்பர் 2 இல்லைன்னா 7. நம்ம 2 நம்பர் தான் எடுத்து கொடுப்போம். அதுலேருந்து ஒரு கெஸ்ஸிங்கை சும்மா தரமான ஒரு கெஸ்ஸிங்கை பிரிச்சுருவோம். 2 இல்லைன்னா 7 இது மட்டும்தான் நாளைக்கு நமக்கு வர வேண்டிய ஒரு கணிப்புகள். ஆல் போர்டில் 2 இல்லைன்னா 7. இதுதான் ஒரு சூப்பரான தரமான ஒரு கணிப்பு. 2 இல்லைன்னா 7 இதுதாங்க நிர்மல் லாட்டரிக்குரிய 16/2/2024 ஒரு ஆல் போர்டு. 2 இல்லைன்னா 7. இப்போ நம்ம ஏபிபிசி இதை மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஏபிக்கு உண்டான ஒரு கணிப்புகள்னா வாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏபிக்கு உண்டானதுன்னா வாங்க ஒரு நிமிஷம் பார்த்துருவோம். 17 ஏபி நம்ம 3 டிஜிட் தான் கொடுப்போம். 17
வர வேண்டியதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அப்படி இல்லைன்னா 27 நம்ம ஆள்கோல கொடுத்த 2 7 27 வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே ஹைலைட்டா இருக்கு சான்ஸு. அப்படி இல்லைன்னா 42 லாஸ்ட் ஃபைனலா பார்த்துக்கிட்டீங்கன்னா 42 17 27 42ங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 17 27 42 இதுதான் ஏபிக்கான ஒரு கணிப்புகள்னா இதுதான். அடுத்து பிசிக்கு உண்டான ஒரு கணிப்புகள்னா ஒரு நிமிஷம் 3 0 30 பிசிக்கு உண்டான ஒரு கணிப்புகள் 3 0 3 0. அடுத்து நீங்க 3 0 பார்த்துக்கிட்டீங்கன்னா அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பிசிக்கு உண்டான கணிப்புகள் 74 இல்லைன்னா 24 இதுதான் வர வேண்டிய ஒரு சூப்பரான தரமான கெஸிங்னா பிசியில் 74 இல்லைன்னா 24 இதுதான் வர வேண்டிய கணிப்புகள். வீடியோவை பார்த்து சூப்பராக லிமிட் அப்ளை பண்ணுங்கள். பாய் மக்களை மீண்டும் நாளை சந்திப்போம்.